வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் டைம்க்கு ஏற்ற மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு மேங்கோ இருந்தாலே போதும். இப்போது ஒரு பவுலில் நான் 200 கிராம் அளவுக்கு கோல்டு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பீட்ரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் பீட் பண்ணும் போது நம்ம சேர்த்த க்ரீம் நல்லா கோல்டாகவே இருக்கணும். நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் மாறிடக்கூடாது. நம்ம சேர்த்த க்ரீம் நம்ம அடித்ததுக்கப்புறமா டபுள் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் இந்த விப்பிங் க்ரீம் வச்சு செய்கிறதுனால நம்ம பால் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பால் ஆட் பண்ணாமே இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு க்ரீம் சேர்த்ததை விட பாதி அளவு வந்திருக்குது. இப்போ நான் 300 கிராம் அளவுக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துக்கிறேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மேங்கோ பல்ப் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மேங்கோ பல்ப் நம்ம சேர்த்த விப்பிங் க்ரீம் கூட நல்லா பீட் ஆகுற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் 10 நிமிஷம் கிட்ட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் கடையிலலாம் விற்கிற மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நம்ம மேங்கோவையும் க்ரீமையும் ஒரு அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் 5-6 சொட்டுக்கிட்ட மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு மேங்கோவோட ஸ்மெல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 10 நிமிஷம் கிட்ட அடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். நான் இப்போது 10 நிமிஷம் கிட்ட நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்கில் இருக்கணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த மேங்கோ ஐஸ்கிரீமை ஒரு ட்ரேயில் மாற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே கிளிங் ராப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். இப்போ நாம் ஒரு கிளிங் ராப்பால் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் இது ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 8 இல்லைன்னா 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 8 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நமக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக ஐஸ்கிரீம் செட் ஆகி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நாம் ஐஸ்கிரீமை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாம் வீட்டிலையே ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.